Hi nanba, welcome to Tamizh Allrounders YouTube channel. இது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வந்து என்னோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஆப்பில் வந்து நான் வித்ரா எடுத்த ப்ரூஃப்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஐ கார்ட்லேயும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கோம். 2000 ரூபாய் மதிப்பான ஒரு கிவ்அவே. இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆக்டிவான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம். இது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம தரலான்னு இருக்கோம். 2 பேர் 2 ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம். இந்த 2 ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற எல்லா வீடியோவுமே நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கணும். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸுக்கும் நடுவில் 2 கொஸ்டின் கேட்டிருப்பேன். அந்த 2 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆன்சர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிவ்அவே வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் நண்பா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க நண்பா. ஹாய் நண்பா, நீங்க இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். அதனால நீங்க என் கூட அப்டேட்லயே இருக்கலாம், ஆன்லைன்லயும் நிறைய மணி பண்ணலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் அரேனா. இந்த ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் டவுன்லோட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா என்டர் ரெஃபரல் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் சைடில் கொடுத்துருக்கேன் ரெஃபரல் கோடு. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அந்த ரெஃபரல் கோடை போட்டு மறக்காமல் அந்த ரெஃபரல் கோடை போட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ரிவார்டர்னு ஒரு ஆப் போட்டிருக்கோம். அந்த ஆப்லேருந்து வந்த இன்கம் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டினேன் பேடிஎம்மில். அதே மாதிரி தான் இந்த ஆப்பும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வேலை வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் குவிஸ் வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அவங்களே ஒரு 3 செகண்டில் ரீடைரக்ட் பண்ணி விட்ருவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 5 செகண்ட் வந்து ரீடைரக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் நேம் அண்ட் மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட நேமும் மொபைல் நம்பரும் போட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அதனால் நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓடிபி வந்து போட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடில். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. குவிஸ் அப்புறம் ஐபிஎல் கிரிக்கெட்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே உங்களுக்கு ஐபிஎல் வந்து குவிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐபிஎல் சம்மந்தப்பட்ட குவிஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் நீங்கள் யூஸ் பண்ணி விளாட்ற மாதிரியும் இருக்குது. ஃப்ரீயாக வந்து நீங்கள் அந்த குவிஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 130 காயின் வந்து கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவிஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த குவிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆட் வரும், க்ளோஸ் பண்ணுங்கள். 90 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே உங்களால் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரசல் லாஸ்ட் இஸ் விக்கெட் இன் 3rd கேம் அகைன்ஸ்ட் ராயல்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து கேட்ச் கொடுத்தது அவுட் ஆனார். அதனால் கேட்ச் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனிஷ் பாண்டே எப்படி அவுட் ஆனாங்கன்னு கேட்குறாங்க. அவரும் கேட்ச் தான். இந்த மாதிரி சிம்பிளான கொஷின் தான் நிறையா இருக்கும். நீங்கள் அந்த 90 செகண்டுக்குள்ளே எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். தப்பாக பண்ணிங்கன்னா ரெட் கலரில் காமிக்கும், கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து காமிக்கும். நீங்கள் ஐபிஎல் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேங்குக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். 25 கொஸ்டின் இருக்குது. உங்களால் அந்த 90 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். உங்கள் திறமை தான். இப்போ என்னோடய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 90. என்னோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1513. அந்த லீடர் போர்டு கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்குக்கு வந்து 5 ரூபா வந்து தராங்க.
நீங்கள் 25 கொஷினில் உங்களால் எவ்வளோ கொஷின் ஆன்சர் முடியும் பார்த்து அதில் ஃபஸ்ட் ரேங்க் வந்தீங்கன்னா 5 ரூபா வந்து தருவாங்க. ஈஸியாக வந்து எடுக்கலாம், ஒன்றுமே கஷ்டமே இல்லை. ஐபிஎல் கொஷின் தான். நீங்கள் ஐபிஎல் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இல்லை நிறையா வந்து குவிஸ் இருக்குது. ஐபிஎல் குவிஸ் நீங்கள் எல்லா குவிஸையும் ட்ரை பண்ணி உங்களால் ஏனும் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துலாம். டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பர் ஆஃபர் வேலட்னு இருக்கும். நீங்கள் அந்த ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி ஆட் ஆகும். பேடிஎம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், யூபிஐ எது வேணாலும் பண்ணிக்கலாம். மினிமம் 10 ரூபா வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் 10% சார்ஜ் வந்து அவங்க பிடிச்சிப்பாங்க. பேடிஎம், பேங்க்கு, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் வேலட் இருக்கும். ரெஃபரல் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா வரைக்கும் தருவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களோட கோட் போட்டு லாகின் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து 5 ரூபா வந்து சுலபமாக வந்து கிடச்சிடும். ரெஃபரல் மூலயமா இதில் ஏர்ன் பண்ணலாம். ரெஃபரல் மூலயமா ஏர்ன் பண்ணாதான் ரெஃபரல் வேலெட்டில் போய்ட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிள் தான். அதுலேயும் பேங்க், பேடிஎம், யூபிஐ எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் அந்த குவிஸ், ரெஃபரல், அப்புறம் அந்த ஆஃபர் கம்ப்ளீட் பண்ண 3 விதமாக வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரஸ்டடான ஆப் தான். கண்டிப்பாக நீங்கள் வித்ட்ரா போட 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல மணி ஏர்னிங் கண்டென்ட் உள்ள வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நான் உங்களை இன்னொரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.